ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விவோ V40யோட கம்ப்ளீட்டான ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட் எடுத்திருந்தாப்போ நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மந்த் முன்னாடி எடுத்திருந்தாப்போ 30 days கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ரிவ்யூ வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எடுக்க போய் ஒரு 37,000 மேலே இருந்துச்சு. ஏன் இவ்வளோ தூரம் போய் எடுத்தப்ப கேட்டப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஒரு OnePlus யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப OnePlusஓட டிஸ்பிளே போயிருச்சு. ஸோ இனிமேல் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 years நல்லா இருக்கும், ஒன் டைம் எடுத்தால் ஒரு சூப்பராக எடுத்துடலாம், இனிமேல் நம்ம 4 years நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான். பட் 1 மந்த்க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேட்குறப்ப நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப நிறைய விஷயம் நல்ல விஷயமும் இருந்துச்சு. 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6.78 inches ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான மொபைல் யூஸ் பண்ணுறது எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த கர்வ் டிஸ்பிளே எஸ்பெஷலி அந்த ரொம்பவே ஸ்லிம்மாக இருந்துச்சு. 190 grams தான் இருக்குது. ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு வெயிட்டான ஃபோன்லாம் பிடிச்சி அந்த 190 gramsலாம் இருக்கிற ரொம்ப ஸ்லிம் ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம எடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பர்பிள் கலர் தான் எடுத்திருந்தோம். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. கேமரா பார்ட்லாம் வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. செல்ஃபி கேமரா 50 MP கொடுத்துருந்தாங்க. பேக்கில் வந்து 2 கேமரா இருக்குது, ரெண்டுமே 50 MP கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க, ஒரு 6-7 பேர் வச்சு செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சூப்பராக கவர் பண்ணோம். அந்த ஒரு நார்மல் கேமராவும் சரி சூப்பராக இருந்துச்சு. போர்ட்ரைட் பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த இதிலேயே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. போர்ட்ரைட்டில் நீங்கள் எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபில்டருங்கிறது இல்லாமல் அதிலே கொஞ்சம் சேச்சுரேட்டடாக வருது. விவோ ஓப்போவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சேச்சுரேட்டாக தான் வரும். நிறைய பேருக்கு பிடிக்கும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. விவோ V30க்குமே இதான் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறோம், ஸ்னாப்டிராகனில் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த ப்ராசஸ் தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. பட் என்ன சொன்னாங்கன்னா கேமரா ஆங்கிள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ கேமரா வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது, நிறைய அந்த போர்ட்ரேட்ஸில் இருக்கும். JS யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் கேமரா சரி பேக் கேமரா சரி யூஸ் பண்ணுறப்ப நல்ல விசுவல் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் விவோ V40யில் எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஸ்லைட்ஸ் மாதிரி செலிப்ரேஷன்ஸ்க்காக சில இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது சரி நமக்கு ஒரு திருப்தியாக ஒரு ஃபோட்டோ ஆகட்டும், வீடியோ வந்து 4K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா சரி பேக் கேமரா சரி. ஃப்ரண்ட்டில் வந்து ஓகே சூப்பராக இருக்குது. பட் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. வீடியோமே நல்லாவே இருந்துச்சு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஆனால் ரொம்ப சென்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அது ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. டக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்குது. இன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது வந்து சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தமும் நல்லா இருந்துச்சு. ஃபன் டச் OS 14 கொடுத்துருக்காங்க. Android 14 தான். ஸோ Android 14 எதுவும் சரி நல்லாவே வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு லேகுமே இல்லாமல் யூஸ் பண்ண முடியுது. 8 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணோம். கர்வ்டு 3D டிஸ்பிளேனால யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், மெயினாக வந்து வீடியோ நம்ம நிறைய எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வீடியோ பார்க்கறது வந்து நீங்கள் லாங் டைம் வீடியோ யூஸ் பண்ணீங்க, யூடியூபாக இருக்கட்டும், நான் சினிமா பார்ப்பேன், இந்த மாதிரி பார்ப்பேன் சொன்னீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீனாக இருக்கட்டும் டிஸ்பிளேயாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் நேரத்துலையாக இருக்கட்டும் ஈவினிங் டயத்துலையாக இருக்கட்டும் பார்க்கறது வந்து சூப்பராக இருந்துச்சு. சில சேச்சுரேஷன் பாயிண்ட்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஒரு லாங் டைம் வீடியோவாக இருக்கட்டும், மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஃபுல் HDயில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்கட்டும், அமேசானில் எதில் இருந்தாலும் மூவி பார்க்குறப்ப அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து பார்க்க முடியுது. வீடியோ நிறைய கன்சியூம் பண்ணாலும் சரி, நம்ம நல்லா ஒரு கேமிங் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டு பார்த்தோம், வேறு நிறைய கேமிங் இருக்குது, அது விளாண்டாலுமே வந்து சூப்பராக இருக்குது. பட் இதெல்லாம் பண்ணாலுமே பேட்டரி பார்த்தீங்கன்னா சூப்பராக நிற்கிதுங்க. 5500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கேட்டதுக்கு நானே வந்து ஒரு நிறைய யூஸ் பண்ணோம், கிட்டத்தட்ட 1.5 நாள் கிட்ட வந்து பேட்டரி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. ஏன்னா ஸ்லிம் ஃபோனில் இவ்வளோ இது பேட்டரி வந்து கொடுக்க வந்து பேட்டரி பர்சன்டேஜாக இருக்கட்டும், பேட்டரி வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக நிற்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. பேட்டரியை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அடாப்டரோட அதிலே வந்துடுது. அதுவுமே உங்களுக்கு ½ an hour கிட்டத்தட்ட ½ an hour 40 minutes ஃபுல்லாகவே ஏறிடுது. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டிலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. C டைப் கேபிள் தான் அது. ஸோ நீங்கள் எல்லாருமே இது பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, இந்த பட்ஜெட்டில் அதிக பட்ஜெட்டில் ஃபோனில் இப்போலாம் வைக்க மாட்டேங்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. பட் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அது வந்து நம்மளை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க நமக்குலாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் வாட்டர் ரெஸ்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 கலர் இருக்குது. லோட்டஸ் பர்பிள் இருக்குது, கிரே கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. 3 கலருமே நல்லா இருக்குது. 3 வேரியண்ட்லேயும் இருக்குது. இப்போ 8GB RAM 126 இருக்குது. 126 பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 வருது. 8GB RAM 256 பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 வருது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் எடுத்துருக்காப்புல EMI எடுத்துகிட்டு ஒரு 2 years EMI. பட் இருந்தாலுமே இருக்கிறோம் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்காப்புல. நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 35,000 40,000 மொபைல் வாங்குகிறோம், நல்ல கவராக ஒன்று வாங்கலாம்னு சொல்லி தான் இந்த கவர் வாங்கினோம். 450க்கு இந்த கவர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. உங்களுக்கு பின்னாடி கேமராவில் வந்து எந்த ஒரு அழுக்கும் படாது. அதேமாரி வந்து கேமரா சப்போஸ் மொபைல் கீழே விழுந்தால் கூட நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து பேக் சைடில் இருக்க அந்த கவர் தான் அடிப்படும், தவிர உள்ள கேமரா டேரெக்டாக அடிப்படாது. நம்ம அடிக்கடி நம்ம கேமரா யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு டஸ்ட்டு எதுவுமே வராதுக்காக எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் இந்த ப்ரொடெக்ஷனோட இந்த கவர் போட்டப்போ நல்லா இருந்துச்சு. அதிக ப்ரைஸ்க்கு மொபைல் வாங்குறவங்க இந்த சேஃபான ஒரு கவர் வாங்கினா நல்லாயிருக்கும். இந்த கவரோட பையிங் லிங்கான கீழே கொடுக்குறோம். இந்த ப்ரமோஷன்லாம் இல்லை. மெயினாக வந்து
கேமரா சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ப்ராசஸர் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாங்கிறது தோணுச்சு. மற்றபடி வந்து சார்ஜிங்காக இருக்கட்டும், சார்ஜிங் வந்து ரொம்ப நேரம் நிற்கிது, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா கன்சியூம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக போகலாம். இது ரெகுலர் யூசேஜுக்கு நான் மெயினாக வீடியோ ஃபோக்கஸ்க்கு கேமரா நிறையா ஷூட் பண்ணுவேன், செல்ஃபி நிறையா எடுப்பேன், போர்ட்ரேட் அதிகமாக பிக்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு விவோ V40 சூப்பரான போகலாம். 30ல் கொடுத்துருக்க அதே மேக்ஸிமம் தான் இதுலேயும் இருக்குது. விவோ 40க்கும் 40 ப்ரோக்கும் 40க்குமே பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு சில ப்ராசஸர் வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே எஸ்ஏஎஸில் வந்து கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி V40க்கும் விவோ 40 ப்ரோக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே வந்து சேமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. விவோ V40 இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எதுவுமே டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, நான் யூஸ் பண்ணும்போது இல்லைன்னு சொன்னால் 1 மந்த்தாகவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஹை பட்ஜெட் ஃபோன், ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இதில் 4-5 மந்த்ஸ் இருந்துச்சு. உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபோன் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ASR தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப். பாய்.